Welcome to all 10th Max exercise 6.4 question number 3. முதல்ல கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். If the angle of elevation of a cloud from the point h meter above a lake is theta 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லேக் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஒரு ஏரி அப்படின்ற கான்செப்டு. ஸோ அந்த ஏரியோட மேற்பரப்பு, நீரில் உள்ள மேற்பரப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அந்த நீர்ப்பரப்புலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் மீட்டர் உயரத்துலேருந்து நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேகத்தை பார்க்குறோம். இந்த இடம் என்ன பண்ணுறோம்னா ஹெச் மீட்டர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். மேகம் அப்படின்றது இங்கே நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஹெச் மீட்டர்ஸ் உயரத்துலேருந்து நம்ம மேகத்தை பார்க்குறோம். அப்போ உருவாகக்கூடிய கோணம் என்பது எவ்வளோ? θ 1 அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், ஓகேவா? ஹரிசாண்டல் லைன் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல மேலே உள்ள மேகத்தை பார்க்கக்கூடிய கோணம் θ 1, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், கீழே போட்டுக்கிட்டேன், ஓகேவா? கீழே ஹரிசாண்டல் லைன் நான் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் இன் த லேக். இந்த மேகத்தோட ரெஃப்ளெக்ஷன் கீழே விழுது, இதில் அந்த ஏரி மேலே விழுது, ஓகேவா? அப்போ தலைகீழாக விழும் இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு தலைகீழாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மேகம் மாதிரி ஒரு இமேஜ் நான் போட்டுக்கிறேன், ஓகேவா? அப்போ அதே பாயிண்ட் நின்றுட்டு பார்க்கக்கூடிய கோணம் என்பது θ 2. அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரைகிறேன். இங்கே இதில் உருவாகக்கூடிய ஆங்கிள்ங்கிறது θ 2 போட்டாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த க்ளவுட் ஃப்ரம் த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் லெவலும் கிரவுண்ட் லெவலும் நம்ம ஒன்றா எடுத்துக்கணும், ஓகேவா? அதனால் இதில் ஜஸ்ட்டு கிரவுண்ட் மாதிரி போட்டுக்கிறேன், ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன், ஏன்னா ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட எய்ம் அப்படின்றது வெர்டிசஸ்க்கு நேம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். இது ஏ, இது பி, இது க்ளவுட் அப்படின்றனால சின்னு கொடுத்துக்கிறேன். அதோட ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றனால சி டேஷ் அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிட்டேன், ஓகேவா? இங்கே உருவாகக்கூடியது இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், ஐ மீன் 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி உருவாகுது. அப்போ ஏ சி டேஷ் பி அப்படின்ற செங்கோண முக்கோணமும் ஏபிசி அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் உருவாகுது, ஓகேவா? ஸோ இங்கேயும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஹெச் மீட்டர்ஸ் என்ன சொல்லிடலாம், இதுவும் என்ன சொல்லிடலாம், ஹெச் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம், ஏன்னா பேரலாக இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து இந்த tan θ 1 பண்ணணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்லாம் போட்டாகணும். ஆப்போசிட் வேல்யூ எங்கள் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸுன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இது ஹெச், ஓகேவா? இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we know that height of the object above the water level, ஓகேவா? அங்கே ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேகம், வாட்டர் லெவலுக்கு மேலே உள்ள அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டானது இது சமமாக இருக்கும் அப்படின்னா டெப்த் ஆஃப் இட்ஸ் இமேஜ், ஓகேவா? டெப்த் ஆஃப் இட்ஸ் இமேஜ் பிலோ த வாட்டர் லெவல். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த பிரின்சிபல், இந்த பாலிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சயின்டிஃபிக் ஃபேக்ட், நீர்மட்டத்துக்கு மேலே உள்ள பொருள் இருக்கு இல்லையா, அதோட பிம்பம், அதோட உயரமும் அதோட பிரதிபலிப்பு இங்கே வரும் இல்லையா, அந்த பிம்பத்தோட உயரமும் என்னவாகும்னா ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த்துங்கிறது இதாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் ஹச், அப்போ இது ஃபுல்லாக என்னது சொல்லிடலாம், இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஹச்னு சொல்லிடலாம். அதனால தான் இந்த இது ஃபுல்லாக க்ரீன் கலர், இது ஃபுல்லாக ரெட் கலர் போட்டு போகிறேன். இந்த லைனும் இந்த லைனும் இந்த ஈக்குவல் அப்படின்றனால, ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எபோவ் த வாட்டர் லெவல், வாட்டர் லெவலுக்கு மேலே உள்ள ஆப்ஜெக்டோட ஹைட்டும் டெப்த் ஆஃப் இட்ஸ் இமேஜ், அந்த இமேஜோட டெப்த்தும், ஓகேவா? பிலோ த வாட்டர் லெவல், வாட்டர் லெவல் கீழே அந்த ஆப்ஜெக்டோட இமேஜும் அதோட லென்த்தும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருந்துருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் ஹச் அப்படின்னா இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஹச் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா? ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா height of the cloud located from the ground
அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் பேர் என்ன, ஏபிசி டேஷ், அதை முதல்ல எடுத்துப்போம். θ2 ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். எது போட்டாலும் ஓகே, ஏபிசியே போட்டுடலாமே. ஏபிசி என்னது, tan θ1னா tan θ1 தட் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டுங்கிறது இங்கே பிசி, அதோட மதிப்பு எக்ஸு. அட்ஜசன்ட்டுங்கிறது என்னது, ஏபி, அதோட மதிப்பு நான் எடுத்துக்கல, ஏன்னா ரெண்டு முக்கோணத்துக்கு காமன் அப்படின்றதுனால ஏபி நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். ரெண்டு வேல்யூ ஈக்குவேட் பண்ண போகிறேன், அதனால் ஏபி நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து கிராஸ் மல்டிபிளில் வந்துடும். ஏபி இங்கே வந்துடும், tan θ1 இங்கே வந்துடும். அப்போ ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு டிவைடட் பை tan θ1. ஸோ இது ஃபஸ்ட்டு டேட்டா. ஓகேவா? அடுத்தது இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். கீழே ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, செங்கோண முக்கோணம், அதை எடுத்து நம்ம பண்ணணும். இன் ரைட் ட்ரையாங்கிள் என்னது, ஏசி டேஷ் பி. ஏசி டேஷ் பியில் என்னது, tan θ1. இங்கே உருவாகக்கூடிய கோணம் θ2. அப்போ tan θ2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எதிர்பக்கம்ங்கிறது பிசி டேஷ் ஃபுல்லாக வந்துடும். அதோட வேல்யூ என்னது, ஹச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹச். ஹச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஹோல் டிவைடட் பை என்னது, அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் தான் அட்ஜசன்ட் சைடு ஏபி. ஏபியோட வேல்யூ தெரியாது, ஏபி நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன், ஈக்குவேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹச்சையும் கூட்டினா 2h ப்ளஸ் எக்ஸு. அடுத்தது tan θ2 கீழே வந்துடுது. tan θ2 கீழே வந்துடும். ஓகேவா? இது ரெண்டாவது டேட்டா. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ஏபி இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகுது, tan θ2 கீழே வந்துட்டு ஹச் ப்ளஸ் ஹச் 2h ப்ளஸ் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுவும் ஏபியின் மதிப்பு, இதுவும் என்னது, ஏபியின் மதிப்பு. ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். Equating the value of AB என்ன கிடைக்கும் நமக்கு, இதோட மதிப்பு என்னது, x divided by tan θ1 that is equal to, இது என்ன இருக்குது, 2h plus x divided by tan θ2. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. x into tan θ2, x into tan θ2, x tan θ2, x tan θ2 that is equal to, அடுத்து tan θ1 ரெண்டு டேர்மாலும் பெருக்கணும். ஓகேவா? அது இதில் கிராஸ் பண்ணும்போது 2h tan θ1, அதுக்கப்புறம் x into tan θ1, x tan θ1, x tan θ1. ஓகே, என்னோட எய்ம் வந்து என்னன்னா, டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அந்த ஹைட் ஆஃப் த க்ளவுட் எனக்கு வேணும் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். அப்போ எக்ஸ் மதிப்பு, எக்ஸையும் இப்போ ஹச்சையும் நான் கூட்டணும். அப்போ எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும், தான் என்னோட எய்மு. அப்போ இங்கே x tan θ1 இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் நான் கொண்டு போய்க்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே உள்ள x tan θ2 அப்படியே இருக்கும். இங்கே உள்ள x tan θ1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் x tan θ1 தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே உள்ள என்ன இருக்குது, 2h tan θ1 அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுலேருந்து எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்துடுறேன். tan θ2 மைனஸ் tan θ1 தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே உள்ள 2h tan θ1 அப்படியே வந்துடும். எனக்கு தேவை எக்ஸின் மதிப்பு மட்டும்தான், எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 2h tan θ1 ஹோல் டிவைடட் பை, அப்படி டிவிசிபிளில் வந்துடும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளது டிவிசிபிள் வந்துடும். tan θ2 மைனஸ் tan θ1, அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தேவையானது என்னது, ஹைட் ஆஃப் த க்ளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹச்சின் மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். அடுத்தது ஹைட். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகேவா? எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ இல்லையா, ஸோ அதை நம்ம பயன்படுத்திப்போம். 2h tan θ1 whole divided by tan
theta 2 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் இங்கே உள்ள ஹச் அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பிரகாரம் என்ன வரும் அப்படின்னா இந்த 2h tan theta 1 அப்படியே வந்துடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் h இன்ட்டு இந்த ஃபுல் டைம். அப்போ ஹச்சால் இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ h tan theta 2 மைனஸ் h ஆஃப் tan theta 1. theta 2 theta 1லாம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க பெருக்கும்போது. h இன்ட்டு tan theta 2 h tan theta 2 h இன்ட்டு மைனஸ் tan theta 1 மைனஸ் h tan theta 1 எழுதியிருக்கேன். இங்கே உள்ளது டிவைடட் பை ஹோலாக அப்படியே வந்துடும். tan theta 2 மைனஸ் tan theta 1. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இதுவும் இது 2h tan theta 1 இது மைனஸ் h tan theta 1. ஓகேவா? 2hல மைனஸ் h ஒரு h போயிட்டு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு h இருக்கும் இல்லையா? அதுதாங்க எழுத போகிறேன். h tan theta 1 இங்கே என்ன இருக்கும்? again h tan theta 2 இங்கே உள்ள theta 2 whole divided by tan theta 2 minus tan theta 1. ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இதில் ஹெச்சை காமனாக வெளில எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்கேயும் ஹெச் இருக்குது மேலே உள்ள நியூமரேட்டரில், மேலேயும் இங்கேயும் ஹச் tan theta 1 இங்கேயும் ஹச் tan theta 2. அப்போ ஹெச்சை காமனாக வெளில எடுத்துருங்க. எடுத்தால் என்ன கிடைக்கும்? tan theta 1 plus tan theta 2 whole divided by tan theta 2 இங்கே உள்ளது அப்படியே தான் இதை வந்துடும். tan theta 2 மைனஸ் tan theta 1. ஓகேவா? ப்ரூஃப் பண்ண வேண்டியது எனக்கு கிடச்சிட்டு. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுக்கு முன்னாடி இங்கே எழுதணும், எனக்கு இடம் இல்லாதனால நாங்கள் எழுதலை. இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கொஷின்ஸ் வேணாங்க எழுதிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுடாதீங்க. என்ன எழுதணும்? இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு இடம் இல்லாதனால ஜஸ்ட் நான் கொஷின்னும் க்யூன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை எழுதிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். கொஷின் பார்க்குறது கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஈஸி டு அப்ரோச். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் above த வாட்டர் லெவல் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் இட்ஸ் இமேஜ் பிலோ த வாட்டர் லெவல் அப்படின்ற கான்செப்ட். அதாவது நீர்மட்டத்துக்கு மேலே உள்ள அந்த ஆப்ஜெக்டோட உயரமானது அந்த நீர்மட்டத்துக்கு கீழே உள்ள அதோட பிம்பத்தோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் பிரகாரம் தான் ஃபுல் சம்மையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா? ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.